வேலன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நாம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா நங்கநல்லூர் தாங்க. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலோட தரிசனம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கொலு வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா ராஜன் ஆப்டிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் உள்ள கடை தாங்க ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற கடை. இவங்க இப்போ கொலுவுக்கு இவங்க கடையில் நான் கொஞ்சம் பொம்மை கலெக்ஷன் வாங்கியிருந்தேங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு சொல்லி. அக்டோபர் 2 ஆஃபர் போட்டிருக்காங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இன்னும் இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த பொம்மைகள் நிறையா விதவிதமான பொம்மைகள் நிறைய சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த பொம்மைகள் நெக்ஸ்ட் இயருக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த வருஷமே நம்ம வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்ட் சேலில். நாம் இந்த வருஷம் நிறையா இடத்துல போய் நிறைய கொலு பார்த்துருப்போம். அப்போ நம்ம வீட்டில் நம்ம கொலு சொல்கிறப்ப இந்த பொம்மை வாங்கணும், நம்ம இந்த பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ பார்க்குற கலெக்ஷன் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேங்க. பட் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மனசில் ஒரு கலெக்ஷன் இருந்தால் கூட நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட கால் பண்ணி இந்த இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சூப்பரான ஆஃபரில் நீங்கள் இந்த பொருளாக வாங்கிடலாம். நிறைய விதவிதமான பொம்மைகள், வித்தியாசமான பொம்மைகள்லாம் இவங்கக்கிட்ட நிறையா இருந்ததுங்க. மெயினாக செட் கலெக்ஷன் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாத அவ்வளோ அழகான செட் கலெக்ஷன்ஸும் இவங்கக்கிட்ட இருந்தது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. ஏன்னா நான் மயிலாப்பூர் போயிருக்கேன். இங்கே நங்கநல்லூரில் இன்னொரு சில கடைகளை நான் விசிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் ஒரு பொம்மை பார்த்துருக்கீங்க, அதோடைய ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இவங்கக்கிட்டேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கடையை விட இவங்க அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஐட்டம், அதாவது அங்கே பார்த்தது இங்கே பார்த்ததும் ஒரே க்ளே டால் தான். ஏன்னா க்ளே டால் இருக்குது, பேப்பர் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ரேட் வித்தியாசப்படுங்க. பட் நான் இந்த கடையை இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பொம்மை வாங்குறதுக்காக விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்தேங்க. ரொம்ப அழகழகான கலெக்ஷன் இருக்குன்னு. அப்போ ஒரு 2-3 பேர் வாங்கிட்டு போனது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏரியாவில் வரிசையாக 4-5 கடையில் கேட்டுட்டு இங்கே தான் விலை கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒரு செட் பொம்மை வாங்கணும், இல்லை ஒரு தனியான பொம்மை, இந்த பர்டிகுலர் பொம்மை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஜல்லிக்கட்டு செட்டுலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் அந்த ஜல்லிக்கட்டு செட்லாம் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல உங்களுக்கு. அதே மாதிரி ஐயப்பன் பூஜை செட்டு, அதாவது எனக்கு சொல்லவே முடியல, நிறைய இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னும் 2 கடை தள்ளி போனீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு கடை இருக்குங்க. அங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வெட்டிவேர் மாலை இருக்குது. ஃபைபர் கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. பேப்பர் மேட்ச்சில் செய்கிற பொம்மை, ஃபைபர்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ரொம்ப லாங் லைஃப்க்கு வரும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. லைட்டாக நம்ம ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சோம்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி மண் பொம்மைகள்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு பேப்பரில் ரோல் பண்ணி ரொம்ப பார்த்து நம்ம எடுத்து வச்சு நெக்ஸ்ட் இயருக்கு எடுக்கணும். பட் ஃபைபர் பொம்மை நல்லா நீங்கள் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் பேப்பர் கூட சுத்த தேவையில்லை. ஒரு கவர் போட்டு நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா கூட ஒன்றுக்கு ஒன்று உரசினா கூட அது எதுவும் ஆகாது உங்களுக்கு. இல்லை, இந்த வருஷம் நான் நிறையா கொலு பார்த்தேங்க. எங்கள் வீட்லேயும் நான் சின்னதாக ஒரு கொலு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட மினி ஸ்டாண்டு கிடைக்குதுங்க. கொலு ஸ்டாண்டு, அத்தி மரத்தில் செஞ்ச ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களே பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டாண்டு நீங்கள் வாங்கி அதில் வைக்கிற மாதிரி மினியேச்சர் பொம்மைகள் கேட்டிங்கன்னா அந்த செட்டு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. சூப்பராக நீங்கள் ஒரு 5 படி உள்ள ஒரு மினியேச்சர் ஸ்டாண்டு வாங்கி அப்படியே வச்சிடலாம். 5 படி 3 படி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு கலெக்ஷன் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே ஒவ்வொரு பொம்மையாக நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வாங்கங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி செட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்டில். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை வேர்ல்டில் ஆஸ்திரேலியா,
துபாய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த பொம்மைகளை வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. பட் வேர்ல்டு வைடு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து க்ளே பொம்மை இல்லாமல் பேப்பர் மேட்ச்சு, ஃபைபர் பொம்மை அந்த மாதிரி அப்படின்னா இன்னும் சேஃபாக லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சூப்பராக அது எல்லாமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த சூரசம்ஹாரம் செட்லாம் வந்து இந்த வருஷம்தாங்க இவங்கக்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப புதுசாக பார்த்தேன். ட்ரெண்டியாக இருந்தது. அதே மாதிரி போஜன செட்டு, உங்களுக்கு வந்து விநாயகரோட போஜன செட்டு இருந்தது, அப்புறம் பரதநாட்டிய செட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விதவிதமான செட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த விநாயகர், மியூசிக்கல் விநாயகர்னு சொல்லி வச்சுருந்தாங்க உங்களுக்கு. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. 2 இன்ச்சில் இருந்து ஒரு 4 அடி 5 அடி வரையும் உள்ள பொம்மைகள் வரையும் எல்லாமே இருக்குங்க. கிருஷ்ணரா, முருகனா, சிவனா, என்ன தீம் கேட்டிங்கனாலும் இவங்கக்கிட்ட அந்த தீம்க்கு இல்லை அப்படிங்கிறதே அவங்க வாயிலேருந்து வராது. அந்த அளவுக்கு நிறைய பொம்மைகள் இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ இவங்கக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும். இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒரு ஒரு பொம்மைகள் எந்தெந்த ஊரில் என்னென்ன சிறப்போ அங்கேருந்து அந்த பொம்மைகளை பர்ச்சேஸ் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்காங்க இவங்க. இப்போ அயோத்தி ராமர் இது பார்த்தீங்களா? அந்த எடுத்ததும் அது அங்கேருந்து வர வச்சு வச்சுருக்காங்கங்க. ஸோ நீங்கள் அயோத்திக்கு போய் அந்த ராமர் சிலையை வாங்குறது நமக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே உள்ள அதே இதை அங்கே அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி நமக்காக சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பல இடத்துக்கு போய் வாங்குகிற பொம்மையை இவங்க கடையில் ஒரே இடத்துல வாங்கிடலாம். ஸோ இவங்கக்கிட்ட இப்போ ஒரு 1 வீக்கு டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்கவுண்ட் சேலை உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.